கடந்த 2-3 நாட்களாக நான் பேசும்போது டம்ளர்ல தண்ணி குடுக்கிறதுக்கு பதில் பாட்டில்ல கொடுங்க அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்நியார் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்கன்னாரு. பட் அதை எடுத்து போட்டா வன்முறையாகும் போது பிரச்சனை வரும்னாங்க. அப்படி பார்த்தா டம்ளர் போட்டாலும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற கருத்து நான் சொன்னேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பார்க்க அமைதியா இருந்தாலும் அவருக்குள்ள இப்படி ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது. அங்க சபையில எல்லாருமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அதே போல நேற்று பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக ஒரு நிமிடம் நம்ம மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கலாம் அப்படின்றத நான் என் கருத்தா சொன்னேன். அதே மாதிரி ஆளுநர் அவர்கள் அவருடைய உரையிலே தேன் பாயலன்னா கூட ஈட்டி பாயிற அளவுக்கு தமிழை தப்பு தப்பா தலைவர்கள் பேரெல்லாம் அவர் பேசினதை நான் சுட்டி காட்டினேன். அதற்கு அவைத்தலைவர் அவர்கள் அதுக்கு நீக்கப்படும் என்றார். சரி, அதற்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். பட் வேற்று மாநிலத்திலிருந்து வந்தாலும் அதை கேட்கறது நம்ம காதுகள் தான். அதனால என்னுடைய கருத்தை உண்மையை நான் சொன்னேன், உண்மையை உறக்க சொன்னேன், அவ்வளவுதான். அது இன்னைக்கு அதர் லாங்குவேஜ் இருக்கிறவங்க தமிழ் லாங்குவேஜ் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா அது நம்ம கேட்கறவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால தேன் பாயிலனாலும் ஈட்டி பாய்ஞ்ச மாதிரி இருந்தது. அவருடைய உரை 37 நிமிடம் பேசினா 37 மிஸ்டேக்ஸ் அவர் சொன்ன மாதிரி இருந்தது என்ற என் கருத்தும், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அவருடைய உரை இருந்ததும் என்றும் என்னுடைய பதிய வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சென்று கிளாஸ் நடக்கும்போது முதல்வருடைய புகைப்படத்தை மாற்றுறது, அதே போல அமைச்சர் பெருமக்கள் பொதுவெளியில நடனங்கள் ஆடுவது என்று எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு மக்கள் இன்னைக்கு மிக 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 எல்லாருமே ஒரு வெறுக்கின்ற ஒரு நிலையில இன்னைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது.